வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி பொட்டேட்டோ. இது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ட்ரையாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக கட் பண்ணியிருக்கேன். இது நான் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை 3/4 பாகம் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் சோள மாவும் 1/2 கப் மைதாவும் சேர்த்துருக்கேன். 1 கப் மைதா. காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுட்ரு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் திக்காக நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 3/4 பாகம் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அது சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் ப்ளைன் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உடையாது. அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டே நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடு பண்ணதும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கா நம்ம அதுக்குள்ளே சேர்த்துடலாம். இது உங்களுக்கு நல்லா ரொம்ப மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா டபுள் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இது நல்லா திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இது வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துதும் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடுறேன். அது கூட 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் பொரிய விடலாம். வெங்காயமும் குடமிளகாவும் கொஞ்சம் பெரிய சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டும், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், இது 3மே நான் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1/4 டம்ளர் தண்ணியும் கலந்து நான் இதில் சேர்த்து நான் ஃபுல்லாக ஒரு கிரேவி மாதிரி இப்போ வச்சுருக்கேன். இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.